இங்க சமைக்கிறது, இங்க குளிக்கிறது, பாத்திரம் கழுவுறது, நைட்டு தேவைப்பட்டுச்சுன்னா சிங்கிள் அடிக்கிறது கூட இதுல தான். இதுல எவ்வளவு ரிஸ்க் பாருங்க. அப்பா மக்களை பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டம்னு. பப்ளிக் பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? நான் நினைச்சேன் க்ளோஸ் அப் எல்லாம் ரெடி பண்ணி பயங்கர செட்டப் ஆயிருக்கான் அப்படின்னு. இதையே க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன். அப்ப யோசிச்சு பாருங்க என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு. भाई मुझे बताओ इसमें तुम लोग कैसे रहते हैं? अब आदत हो गई रहने की. तो सीढ़ी बड़ी 90 डिग्री ல இருக்கு. இதுல யாரு மேல போனோம்? अभी बारिश होने के टाइम में क्या क्या इसमें ना है क्या? இங்க கொஞ்சம் கூட லைட் வராதுங்க. சூரிய ஒளி வர வாய்ப்பே இல்ல. ஃபுல்லாவே இருட்டா தான் இருக்கு. இப்படி வச்சு தான் போனா. இங்க பாருங்க. அது வாசல், இது வந்து கிச்சன். हाय कैसे मैं क्या बोलने के लिए जाते अपने बारिश का टाइम நல்லா இருக்கு மழை. ஐயோ தமிழாளா? ஏ தமிழா? அரே बाप रे. இத மேல ஏறி போறோம். देखो भाई यहां पे पानी भर जाता है फटाफट. நம்ம இப்ப எங்க நடக்கிறோம்னா கரெக்டா மட்டுங்க லேபரகம் சிக்னல். அதுல இருந்து ஒரு ரோடு போகும். அது எங்க போகும்னா தாராவி டி ஜங்ஷன். இந்த ரோட்டுக்கு அந்த சைடு இருந்து ஃபுல்லாவே தாராவி. இங்க வந்து லேபரகம் சிக்னல். லேபரகம் சிக்னல் வரான், கொஞ்சம் மட்டுங்க வரான், கொஞ்சம் மாகி வரான். இன்னைக்கு என் ஃப்ரெண்டையும் கூட வரான். அவனும் ஒரு யூடியூபர் தான். சரி இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஸ்லம் ஏரியா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன். ஆனா அவனுக்கு தமிழ் தெரியாது, ஹிந்தி தான். இருந்தாலும் எனக்கு கூட வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்றான். साफ हो गया देख रहे हैं, फिर भी थोड़ा बहुत दिख रहा होगा आपको गटर के ऊपर जो है कचरा. बारिश के टाइम पे क्या होता है ना, ये सब साफ हो जाता है जब पानी का जो है इसके कारण जो है आप இந்த வீடெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியுதா? பாதி இடிஞ்சு விழுந்திருக்கு. அதோ தெரியுது தெரியுமா? அந்த வீடு அந்த பேக் சைடு எல்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கு. இந்த வீட்டுக்கு வந்து ஒரு கேரண்டியே கிடையாது. இது கண்டினியூவாக மழை பெஞ்சிட்டு இருக்கனால இங்கே வந்து கொஞ்சம் இது பார்க்குறது க்ளீனாக இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் மழை நின்றுடுச்சுன்னா அவ்வளோதாங்க. இது பார்க்குறது பட்டு கேவலமாக இருக்கும். ரொம்பன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். अपना इधर इधर रहता है क्या? कितना साल में इधर रहता है? मैं 21 साल हो गया. 21 साल इधर हो गया? तुम्हारा 21 साल हो गया उम्र है? अरे बाप रे भाई इधर अभी तुम उसका अपना कटरा का बस आप लोग तुम लोग रहता है ना. अभी बारिश होने के टाइम में क्या क्या इसमें नहा रहे थे. इसमें ना है क्या? अरे यार पूरा भर जाता है. भर जाता है क्या? लेकिन ये बारिश में बहुत तकलीफ होता है ना. पानी भरेगा तो अपना मच्छर वगैरह ज्यादा आएगा ना. मच्छर आएगा, मच्छर कॉकरोच वॉकरोच सब चढ़ जाएगा. आज की दीवार चली गई है. उधर का पेड़ गिर गया. बाथरूम लटक गया. इसमें लेडीज बाथरूम नहीं आ सकते. उधर जाते ये लटक गया बाथरूम. इसमें लेडीज लोग जाते थे, अब बंद हो गया क्योंकि इधर से गिर. இது ஒரு பாத்ரூம். இது வந்து மழை பெஞ்சு பெஞ்சு इधर से पूरा गिर गया. देखो अरे यार ये लोग लेडीज बाथरूम है. हां இந்த மழை பெஞ்சு இடிஞ்சிருக்கு. இந்த பாத்ரூம் कितना लोग யூஸ் करते हैं बाथरूम में? इधर सब जन यूज करते हैं. सब जन இங்க பாருங்க. இந்த பையன் என்ன சொல்றானா இங்க உள்ள எல்லாரும் இந்த பாத்ரூம் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். இந்த பாருங்க அந்த ஒரு பாத்ரூம் இதே வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கரெக்டா ரெடி பண்ணி கொடுக்கல. இதுவே இடிஞ்சு மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. वो अभी कहाँ चले जाता बाथरूम वगैरह आगे जाते பாத்தீங்களா? காலைல எழும்புற கிட்ட 1 கிலோமீட்டர் ஓடணும். நம்ம எல்லாம் தாங்க முடியுமா? தாங்கவே முடியாது. பக்கத்துல இருந்தாலே கஷ்டம். யோசிச்சு பாருங்க அந்த லைஃப் என்ன இருக்கு. பெரிய பாருங்க வீட்டு முன்னாடி அந்த சாக்கடை தண்ணி எல்லாம் அப்படியே மழை பெஞ்சிச்சுன்னா அப்படியே பொங்கி வெளியே வந்து அவங்க வீட்டு உள்ளே போயிடும். ये घर पे अंदर चले जाता है ना. पूरा घर में आता चले जाते हैं. अभी और भरा था भाई. मुझे बताओ इसमें तुम लोग कैसे रहते भाई? अब आदत हो गई रहने की. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, எங்களுக்கு பழைய விடுச்சு இதுல 10-20 வருஷமா வாழ்ந்து. ஆனா நான் சொல்றேன் நம்ம எல்லாம் இங்க வந்து ஒரு நாள் கூட ஸ்டே பண்ண முடியாது. இவங்க எல்லாம் 10-20 வருஷம் இங்க ஸ்டே பண்றாங்க. இந்த சாக்கடை தண்ணி இங்க பாருங்க. இந்த கேபிள் எல்லாம் எப்படி போகுதுன்னு பாருங்க. ரொம்ப டேஞ்சர் கண்டிஷன்ல போகுதுங்க. பசங்க எல்லாம் நைட்டு தெரியாம உள்ள விழுந்திருக்காங்க. உள்ள விழுந்து கால் கையெல்லாம் அடிபட்டு இருக்கு. இங்க பாருங்க ஃபுல்லாவே உடஞ்சிருக்கு. ஆனாலும் சரி பண்ண மாட்டேங்கிறானா. எப்ப இந்த வீடெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டேஞ்சர் கண்டிஷன்ல இருக்குங்க. எப்ப கீழே விழும். वो उसका ये
वो गटर का साफ करके वो लोग हाँ 15-15 दिन में ये ना बहुत बात भी थोड़ा सा हमारे से भर गया अम्मा गिर गए थे, अम्मा के हाथ पे लग गया, हाथ दिखा। ऐसे चलते चलते चला இங்க பாருங்க, இங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த மழை சீசன்ல அவங்க இந்த சாக்கடை தண்ணி திரும்ப இருக்கு, இதுல போய் கீழே விழுந்து கையை உடைச்சிருக்காங்க. இப்போ வீட்டுல கூப்பிடுறாங்க, அவங்க வீட நான் உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன் எவ்வளவு டஃப்பான ஒரு லைஃப் அப்படி இருக்குன்னு. போலாமா வீட்டு விளையாடி? அவங்க வீட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்பா இப்படி வச்சுதான் போனா. இங்க பாருங்க, அப்பா இங்க பாருங்க, பாட்டி வந்து நம்மள ரொம்ப வெல்கம் பண்ணுது. நான் நினைக்கவே இல்லை இவ்வளவு மாதிரியான ஒரு வெல்கம் கிடைக்கும் அப்படின்னு. இங்க பாருங்க, அது வாசல், இது வந்து கிச்சனு, இது வந்து கிச்சனு, அதுக்கப்புறம் இது வந்து மோலி. இதுல என்னன்னா நம்ம இந்த பாத்திரம் கழுவுறது, நானே குளிக்கிறது எல்லாமே இதுதான். நீங்க யோசிச்சு பாருங்க, இதுல குளிக்கிறது இதெல்லாம் இதுக்கு பக்கத்துலயே இருக்கு கிச்சனு. இங்க பாருங்க, அதுக்கப்புறம் இங்க ஒரு டிவி, அதுக்கப்புறம் இங்க ஃப்ரிட்ஜ் எல்லாமே இருக்கு. இங்க ஒரு சின்ன பெட். ये इतना छोटा रूम में कैसे रहते? कितना लोग रहते हैं छोटा रूम में? बहुत बड़ा। मम्मी मेरा भाई ऊपर रहता है। आपको भाई ऊपर रहता है ना? भाई उसका फैमिली है। वो उसका फैमिली रहता है. इनका वर्ग जस्ट और चिन्ह वीड இது कितना के 10 का ना 10 बाय 10 का 10 का 10 ना. இங்க பாருங்க, இது 10 அடி யோசிச்சு பாருங்க எவ்வளவு சின்ன. இதுல எல்லாமே இருக்கு. இங்க போனா மோலி இருக்கு, அதுக்கப்புறம் இங்க வந்து கிச்சன் இருக்கு, அதுக்கப்புறம் இதுதான் ஹாலு, இதுதான் பெட்ரூம், இதுதான் எல்லாமே. இன்னொரு சின்ன பெட்ரூம் இருக்கு, அதுலயே ஃப்ரிட்ஜ் இருக்கு, அதுக்கப்புறம் எல்லாமே இங்க இருக்கு. இந்த சின்ன வீட்லயே அவங்க ஒரு அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே இருக்கு. அது எல்லாம் இந்த வீடு எல்லாமே வந்து சம்பாதிச்சது இந்த பாட்டி தான். இவங்க தான் சம்பாதிச்சு அவங்க பையனை கொடுத்துருக்கு. 10 ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்ப உள்ள போயிட்டு வந்தாச்சு, ஜஸ்ட் ஒரு 10 எல்லாமே இருக்கு. ஒரு வீட்டு ஒரு அபார்ட்மெண்ட்ல என்ன இருக்குமோ அது எல்லாமே இங்க இருக்கு. ரொம்ப டஃப்புங்க வாழ்றது. எல்லா வீட்டுக்கு முன்னாடி ஒரு ட்ரம் இருக்கு. ஏன்னா இங்க வந்து 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் தான் தண்ணி வரும். அந்த தண்ணியை பிடிச்சு வைக்கிறதுக்காக இங்க எல்லாரும் மேக்ஸிமம் ட்ரம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இதுக்கப்புறம் தான் அந்த தண்ணி யூஸ் பண்றது. ஈவன் பாத்ரூம் போறது கூட இதுல இருந்து தான் தண்ணி எடுத்துட்டு போவாங்க. भाई कुछ बोलना चाहते हैं? नहीं भाई, नहीं है क्या? आपका घर किधर है? हमारा घर तो बाहर है क्या? இங்க பாருங்க சீடி எல்லாம் எப்படி இருக்குன்னு. இப்படிதான் போனோம், இப்படிதான் மேலே ஏறி போனோம். எல்லாமே சின்ன சின்ன வழி, அவ்வளவுதாங்க. ஒரு ஆளு போக முடியும், போயிட்டு வர முடியும், அவ்வளவுதான். அந்த மாதிரி பட்ட ஒரு கறி தான். இதுல எவ்வளவு ரிஸ்க் பாருங்க. அப்பா இங்க பாருங்க, 2 சைடும் வீடு. இங்க வந்து சாக்கடை தண்ணி. அப்ப ரொம்ப என்ன மாதிரி வாடை அடிக்க தெரியுமா? ஒரு நாள் என்னால தாங்க முடியல. அப்போ இத வருஷம் தாங்கி இங்க உயிர் வாழ்றாங்க. ரொம்ப कैसे कहाँ रहते आप? इधर रहते हैं क्या? यहाँ पे रहता हूँ मैं। यहाँ पे रहते हैं क्या? ठीक है। वो बारिश के टाइम ज्यादा तकलीफ होता है ना? क्या तकलीफ होता है? नहाने में बहुत मजा आता है। मजा आता है। ठीक है, आपका नाम क्या? ऐसा नहीं, ऐसा नहीं। ठीक है ठीक है, मिलता है। ठीक है, हाँ लाला चौल ना. ठीक है, मतलब उसका मायूम के साथ आता है ना ये वाला. கீழே உள்ள வீடை மட்டும் தான் பாக்குறோம். கிரவுண்ட் ஃப்ளோர் உள்ளது. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே ஒரு வீட்ல ஏறி பாப்போம் அங்க எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு. सलमान भाई, शमशेर भाई, ऊपर कौन है? कौन है? हाँ यहाँ लगा दिखा सकते हैं. இங்க பாருங்க சீடி எப்படி இருக்கு பாருங்க. சீடி எப்படி பாருங்க 90 டிகிரில இருக்கு. இதுல யாரு மேல போனோம். अरे यार ये बहुत छोटा कर रहे हैं. से आजा. अरे बाप रे. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு வீட்டுக்கு வந்திருக்கேன். நம்ம இப்ப பார்த்த வீடு அது ஓகே 10 இருக்கு. இந்த வீடு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆளு படுக்கிறதுக்கான ஒரு லெந்து மட்டும் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 அடி தான் இருக்கும். இப்படிதான் கீழே இருந்து மேலே ஏறி வந்துச்சு. ரொம்ப டேஞ்சரா. இங்க சமைக்கிறது, இங்க குளிக்கிறது, பாத்திரம் கழுவுறது, நைட்டு தேவைப்பட்டுச்சுன்னா சிங்கிள் அடிக்கிறது கூட இதுல தான். मैं ऐसे ही काम करता हूँ, मेंटेनेंस का, एसी ओसी का बनाने का काम करता हूँ. कोई प्रॉब्लम आएगा तो उसमें बनाता हूँ, किसी भी कुछ प्रॉब्लम रहेगा तो उसमें बना के देता हूँ मैं. ठीक है, कितना साल पे इधर रहते हैं? अभी मेरे 2 साल हो गए यहाँ पे. 2 साल हो गए. अभी इधर रहने के लिए तकलीफ होता है ना? हाँ वो तकलीफ है मुंबई में.
பட் வீட்டில் என்ன தெரியுமா பிரச்சனை, வெயில் டைம் ஆரம்பிச்சுன்னா இங்கே இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த சீலிங் ஹைட்டுங்க பாருங்க, ஃபேன் எப்படி போகுதுன்னு பாருங்க, கை தலையிட்டுறேன்னு தாங்க பாருங்க. ஃபேன் பக்கத்தில் இருக்கு, தலைக்கும் இந்த ஃபேனுக்கும் கரெக்டாக ஒரு எத்தனை எம்எம், ஒரு 200 mm தான் வித்தியாசமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு அடி கூட இல்லை. கொஞ்சம் இப்படி பண்ணா இந்த ஃபேன் இடிச்சிடும் பாரு. அந்த மாதிரிப்பட்ட கண்டிஷன்ல இந்த மும்பையில மக்கள் வாழ்றாங்க. இதெல்லாம் ஒரு நார்மலான விஷயமே கிடையாதுங்க. லைட்டா கையை தூக்கியாச்சுன்னு வச்சுங்க, அவ்வளவுதான், கை அடிபட்டுரும். அதுவும் என்ன இருக்கு, சீலிங் என்ன இவ்வளவுதான், ஃபுல்லா கூட கையை தூக்கல, லைட்டா தான் கையை இப்படி சைட்ல தான் தூக்கி வச்சிருக்கேன் சீலிங்கை தொட்டாச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க. கரெக்ட், தேங்க்யூ பாய், அவ்வளோ बहुत सपोर्ट किया जी. ஓகே மில்தா. லைனா இருக்கு பப்ளிக் பாத்ரூம். இதெல்லாம் எங்க போவோம், எல்லாம் இங்க தான் போவோம். இது லைனா இங்க பாருங்க, இதுதான் மும்பையோட பப்ளிக் பாத்ரூம். இங்க பாருங்க, இது எதுவுமே கிடையாது, உட்காரணும் அவ்வளவுதான். கொஞ்சம் கால் சிரிப்பான கூட உள்ள விழுந்துருவீங்க. மக்களை பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டம்னு. பப்ளிக் பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா. நான் நினைச்சேன் க்ளோஸ் அப் எல்லாம் ரெடி பண்ணி பயங்கர செட்டப் ஆயிருக்கான் அப்படின்னு. இதையே க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன். அப்ப யோசிச்சு பாருங்க என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு. எதுவுமே கிடையாதுங்க, சும்மா ஒரு டைல்ஸ் அப்படியே ஓபன் பண்ணி விட்டுருக்கானுவா. ஜஸ்ட் மிஸ் ஆன கீழே தான் போய் விழுந்து கிடப்பானா. ரொம்ப கஷ்டங்க. எப்பா இதை பாக்குறதுக்கு எனக்கு भाई देखने के लिए हम लोग ऐसे लग रहा है, तुम लोग यूज कर रहे ना, बहुत बहुत दिक्कत है. என்ன ஒரு ஹைலைட்னா, இதுக்கு ஒரு சாவி போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு. आपको उसका बारिश के टाइम बहुत तकलीफ होता है ना रहने के लिए? तकलीफ होता है, क्या करेंगे तकलीफ, क्या कोई पैसा देता है, क्या घर देता है. அது वो सही है, आपको मेहनत करेगा तो हम लोग मिल जाएगा है ना. அவங்களே சொல்றாங்க, நம்ம எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தா யாரும் நம்ம பைசா தர போறோம் கிடையாது, ஹெல்ப் பண்றது போறோம் கிடையாது, நம்மளா களத்துல இறங்கி உழைச்சாதான் நமக்கு காசு அப்படின்னு. அப்பா சின்ன வீடு பாருங்க, இதெல்லாம் இவ்வளவுதான் இருக்கு வீடு. அப்பா சின்ன வீடு, ஒரு ஆள் நிக்க கூட முடியாது, அது ஒரு வீடு. அப்போ ஹாய், कैसे இங்க பாருங்க, நம்ம கொஞ்சம் சின்ன குழந்தைங்க எல்லாம் வந்திருக்கு. आप लोग का नाम क्या? ताहिर. ताहिर. आपका नाम? हबीबा. अभी आपका नाम? अस्लम. अस्लम. பாருங்க எல்லாம் வரணும் மாசா. ओके ठीक है, मिलता है. ओके ओके बाय. भाई क्या बोलने के लिए जाते हैं अपने बारिश का टाइम? நல்லா இருக்குமா? ஐயோ தமிழாளா, இது தமிழா நம்பவே முடியல. இந்த கடையில ஒரு தமிழாளு கடை நடத்துறாரு. ஐயோ ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நம்பவே முடியல. சரி அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாமா இதை பத்தி? நீங்க உங்க வீடு எங்க இருக்கு? இங்கதான் வீடு இருக்கா? சரி சரி, எப்படி அந்த லைஃப் ரன் பண்றீங்க இந்த சின்ன பிளேஸ்ல? நாங்க வந்து 40 வருஷம் ஆயிட்டு இங்கதான் இருக்கோம். சரி சரி சரி, அதனால பழைய ஆளுங்கன்ட்டு நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. சரி ஓகே ஓகே. நான் இது நீங்க நம்ம ஊர்ல எந்த வீடு? நம்ம தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல திருநெல்வேலி. திருநெல்வேலியா? சரி அண்ணா, சரி சரி. பிசினஸ் எல்லாம் எப்படி போகுதுண்ணா? பரவாயில்ல. சரி ஓகே ஓகே, பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சியாண்ணா. ஓகே தேங்க்யூண்ணா. நீங்க தொழில பாருங்க. சரி ஓகேண்ணா, ஓகே. அரே யார், பில்குல் இங்க கொஞ்சம் கூட லைட் வராதுங்க, சூரிய ஒளி வர வாய்ப்பே இல்லை, ஃபுல்லாவே இருட்டா தான் இருக்கு. நம்ம ஊர்ல நம்ம 12 மணி நைட்டு நடந்து போனா எப்படி இருக்கும் அதே ஃபீல் தான் இருக்கு. மேல வீட்டுல இப்ப லைட் போட்டிருக்கு. ஹாய் மோசி. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, ஏன் இந்த ஏரியால நம்ம இந்த அரசாங்கம் வந்து லைட்டு எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணல அப்படின்னு. அவ்வளவு இருட்டா இருக்கா. அட்லீஸ்ட் ஒரு லைட் போட்டா கூட இந்த ஏரியா ஃபுல்லாவே கவர் ஆகும். ஆனா ஒரு லைட்டுமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் எந்த லைட்டுமே இல்லை, ஃபுல்லா இருட்டா தான் இருக்கு. இந்த பையன் தான் நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ண. எப்போ நம்ம இந்த கலி உள்ள என்ட்ரானமோ அதுக்கப்புறம் ஃபுல்லா சுத்தி காமிச்சிருந்து இவன் தான். इवने ना नम्बर ரொம்ப ரொம்ப थैंक्स चलो ना भाई, बहुत बढ़िया पे बहुत अच्छा. मैं भी सोचा नहीं आपका इतना सपोर्ट करेगा. ठीक है, बहुत अच्छा. ठीक है, मिलता है. और मेरा चैनल देख लो, ठीक है, राबिन एक्सप्लोरर. ठीक है, ओके ओके. अभी उधर से मैं मालूम चाहता हूँ. அப்பா எதுவுமே கேரண்டி கிடையாதுங்க. இங்க வீடெல்லாம் எப்போ இடிஞ்சு விழும், எப்போ வந்து அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போவோம், அதெல்லாம் ஒரு கேரண்டியும் கிடையாது. எல்லாம் அப்படியும் பட்டும் படாமல தான் இருக்கும். हाँ मारो मारो. अरे यार एकदम खतरनाक मारा. இந்த ஸ்லம் ஏரியால எவ்வளவுதான் ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி மக்கள் இங்க வாழ தான் செய்றானோ, அதே மாதிரி சம்பாதிக்கவும் செய்றாங்க. அதனால வந்து சரி இந்த மாதிரிப்பட்ட ஸ்லம் ஏரியால வாழ்ந்தா நம்மளால சம்பாதிக்க முடியாது, வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷனே கிடையாது.
இந்த மாதிரிப்பட்ட இடத்துலையும் வாழ்றாங்க, சம்பாதிக்கிறாங்க, லைஃப்ல ஹாப்பியா இருக்கவும் செய்றாங்க. ரயில்வே ட்ராக்கு பக்கத்தில் இருக்க வீடெல்லாம் பார்க்கும்போது எப்பா அதையாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. இங்கே வாழ்கிறவங்களுக்கெல்லாம் சத்தியமாக சொல்கிற ஒரு நேஷனல் அவார்டு கொடுக்கணும். இந்த ஏரியா தான் இது, அதை விட பயங்கரமான ஒரு ஸ்லம் ஏரியா. இது எங்கே இருக்குன்னா நம்ம கரெக்டாக அந்த மாயும் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. இதுதான் மாயும் ரயில்வே ஸ்டேஷனு. இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒருக்கா இங்கே தான் பாம்பு பிளாஸ்ட் ஆச்சு, அதனால் இந்த மாயும் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப ஃபேமஸ்ஸு. பாருங்க எப்போ இதிலெல்லாம் போகவே முடியாதுங்க எப்பா. இது அதை விட கொடூரமாக இருக்குது அப்பா. எப்படி தான் வாழ்கிறான்னு தெரில. தமிழால மாதிரி தான் இருக்கு உங்களை பார்க்கும்போது. அக்கா தமிழ் ஐக்கியா? பார்த்தீங்களா, நான் கரெக்டாக கண்டுபிடிச்சேன் எப்படின்னு. எங்கே இருந்தாக்கா நம்ம ஊரில்? திருநெல்வேலியா? பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையும் நம்ம தமிழ் ஆளுங்க கடை போட்டிருக்காங்க, அதனால வேற லெவலு. ஓகே, சும்மா இங்கே சுற்றி பார்க்க வந்தேன். என்னக்கா இங்கே தான் உங்கள் வீடு இருக்கா? நல்லா இருக்கா? சரி, ஓகே ஓகே ஓகே. இறங்குங்க, அந்த மாதிரி ஒரு வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுலேயே மக்கள்லாம் இருக்காங்க. அவங்க பயந்து உள்ளே போயிட்டாங்க. ஹாய், பயந்தாச்சு. इधर एक मौसी देख लो, अकेला रहते. मौसी हाय. हाँ ओके ओके, मराठी नहीं आता है, ठीक हिंदी आता है. हम लोग उसका यूट्यूबर है. இங்க பாருங்க இந்த வீடு, இந்த வீட்டு உள்ள சின்னவா இருக்கு அப்பா. பசங்க வந்து இந்த இடத்த சுத்தி காமிச்சு தரான்னு சொல்றானா. சரி எங்க கூட்டு போறான்னு தெரியல. சரி ஒரு நம்பிக்கையில போவோம். कहाँ लेके जाएगा? अभी तुमको पहला मारियम्मा मंदिर लेके जाएगा. ठीक है, मंदिर. ஓகே ஓகே. பையன் வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கா நமக்கு இந்த ஸ்லம் ஏரியா சுத்தி காமிச்சு தரணும் அப்படின்னு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. கடைசியா कौन सा मंदिर है? मारियम्मन मंदिर. मारियम्मन. आपका तमिल है क्या? तमिल है क्या? मम्मी है तमिल. आपको मम्मी तमिल है क्या? आप इधर का तब तमिल नहीं आता क्या? बिल्कुल नहीं आता. अरे यार, அவங்க அம்மா வந்து தமிழ், इवने तमिल தெரியாது. अरे यार ऐसे नहीं बोलने का भाई, तमिल सीखना चाहिए. ठीक है, थोड़ा थोड़ा ही आता है. तुम्हारा कमी इधर उधर तिरुनेलवेली है क्या? नहीं, बेंगलोर. बेंगलुरु का? बेंगलुरु बोलेगा तो कर्नाटका. हाँ, वो अलग लैंग्वेज है इसका. ओके ओके ओके, ठीक है ठीक है, थैंक यू भाई, आपको घुमा देना. ठीक है, अभी उधर से बाहर जा सकते हैं ना? ठीक है. சண்டே பார்த்தீங்களா, எல்லா பசங்களும் ஃப்ரீயாக இருக்கானா. ஆனால் செம ஜாலியாக கிரிக்கெட் விளாடுறாங்க. சின்ன பசங்களும் கிடையாது, பெரிய பசங்க கிடையாது, எல்லாரும் சேர்ந்து விளாடுறாங்க. போய் என்ன பாய், இங்கே பாரு, இங்கே தான் பெரிய பசங்க விளாடுறாங்க. தலைவரே வணக்கம். தமிழா, நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க நீங்க? தமிழ்லையே அரே ஐசி देखने के लिए तमिल आदमी जैसा लग रहा है. नंदी नंदी. ओके 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 ओके, तमिल आता है. ओके, मिलता है. 6 मारो भाई, 6 मारो. हाँ ठीक है. ஸ்லம் ஏரியாவில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான். இந்த தாராவியெல்லாம் சைடெல்லாம் போனால் பயங்கர கொடூரமாக இருக்கும். இதை விட இனி வர்ற வீடியோவில் நீங்கள் டெஃபினட்டாக அந்த தாராவி ஸ்லம் ஏரியாலாம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே.